உன் வீட்டுக்கு உன் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வர வெள்ளிக்கிழமை கோவில்ல சுமங்கலி பூஜை வச்சிருக்கோன்னு சொல்லிடு. ஆ. நானும் என் சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன். சரிங்க அத்தை. இந்த சுமங்கலி பூஜை ஒரு நல்ல சான்ஸ். இத வச்சே நிரஞ்சனா சஞ்சய் கல்யாணத்தை பேசி முடிச்சிட வேண்டியதுதான். சஞ்சய், நிலாவுக்கு கால் பண்ணு. அவளையும் அவளோட அம்மாவையும் பூஜைக்கு கண்டிப்பா வர சொல்லு. சரிங்கம்மா. அட பீம் பாய். ஹலோ நிலா, நான் பீம் பாய், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன விஷயம்? சஞ்சய் என்கிட்ட கொடு. நிலா குட்டி, சொல்லுங்க பீம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. வர வெள்ளிக்கிழமை நான் கோவில்ல சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு அங்க வரியா? என் அம்மாவும் பீம் பாயை பார்க்கணும்னு சொன்னாங்க. இது ஒரு நல்ல சான்ஸ் தான். நாங்க கண்டிப்பா வரோம். சூப்பர்மா. நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். சரி, பார்த்து பத்திரமா போகணும். பாய். பாய் பீம் அம்மா. யார் போன்ல? பீம் அம்மா. அவங்க கோவில்ல இது என்ன பூஜை? சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். நம்ம 2 பேரையும் வர சொல்லிருக்காங்க. நம்ம போகலாம் வித்து. நீ பீம்பாயை பார்க்கணும்னு சொன்னல, அவங்க ஃபேமிலியே நம்ம பார்க்கலாம். சரி, போலாம். சுமங்கலி பூஜைனா அது என்னது வித்து? அது ஏன் செய்றாங்க? சொல்லு வித்து. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல, வா போலாம். கொடுங்க. நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாமே கரெக்டா இருக்கு. கடவுளே, விஜய், அம்மா, எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கா? இருக்குமா. பூஜைக்கு வர சொன்ன எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. சரிப்பா, சரி வா போலாம். வாங்க வாங்க. சஞ்சய், இங்க வா. ஐயா, கொஞ்ச நேரம் பாத்துக்கங்க. போயிட்டு வாங்க. நான் இப்ப வந்துறேன். நீங்க கேட்டது எல்லாமே கொண்டு வந்தாச்சு. சரி சரி. வாங்கப்பா. சஞ்சய், நடக்க போற இந்த சுமங்கலி பூஜையால வித்யாவோட மனசு மாறி அவ திரும்பவும் கூட சேர்ந்து வாழணும்டா. கண்டிப்பா நாம நினைக்கிறது நடக்கும் வேதா. நாம இந்த பூஜையை நம்பிக்கையோட பண்ணுவோம். இன்னொரு ஃபேமிலியும் சுமங்கலி பூஜை பண்றாங்க போல இருக்கு. ஆமாமா, இன்னைக்கு சுமங்கலி பூஜை பண்றதுக்கு ரொம்ப நல்ல நாளா. அதான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்துடா, நம்ம பூஜைக்கு வரவங்க அங்க போயிட போறாங்க. எல்லாரையும் பார்த்து கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நிலாவும் அவங்க அம்மாவும் வராங்களா? இப்பதான் ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. வந்துருவாங்க. முதல்ல அவங்க வந்ததும் என்கிட்ட கூட்டிட்டு வா. நிலாவோட அம்மாவை நான் பார்க்கணும். கண்டிப்பா கூட்டிட்டு வரமா. சரி வாங்க, நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன். சரிங்கம்மா.
எல்லா ஏற்பாடும் சரியா போயிட்டு இருக்குல்ல? நீங்க அங்க நாங்க போங்க, போறேன், நான் நீ உள்ள போய் எல்லாம் சரியா அதோ இருக்கான்னு வரேன். என்னாச்சு, ஏதாவது மிஸ் எல்லாம் ஆயிடுச்சா கரெக்டா என்ன? இருக்கு. பூஜைக்கு எல்லாம் நேரம் correct ஆ எல்லாரும் இருக்குல்ல? சீக்கிரம் வர சொல்லுங்க. வாங்கப்பா. ஆ. சஞ்சய், எல்லாம் ரெடியா இருக்குல்ல? வாங்க. எல்லாம் ஓகே தாண்டா. வணக்கம் நீங்க சார். கேட்டது சரியா இருக்குல்ல? எல்லாம் சரியா இருக்கு. யாகத்தை ஆரம்பிக்கணும். என்னையோட குடும்பமே வித்யாவை மறந்துடணும். அப்படி ஒரு சம்பவம் நடக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். இந்த சுமங்கலி பூஜையை எனக்காக பண்றதா நினைச்சுக்கோ கடவுளே. நிரஞ்சனா வந்துட்டா. வாடி வா. ஒன்ன வச்சுதாண்டி இந்த கோட்டையை பிடிக்கணும். வாங்கம்மா, மல்லிப்பூ வாங்கிக்கோங்கம்மா. முளம் 50 ரூபா தான். எனக்கு இந்த ரோஸ் தான் வேணும். இந்த ரோஜாவுக்கு காசு கொடுத்துட்டாங்கம்மா. இந்த பொண்ணு தான். சாரிக்கா, ஒரே ஒரு ரோஸ் தான் இருந்துச்சு, நான் வாங்கிட்டேன். நீ வேற ஏதாவது பூ வாங்கிக்கோமா. இல்ல, எனக்கு வேண்டாம். நிரஞ்சனா, என்ன இவ கண்டுக்கவா போறா? நேகா, பெரியப்பா வாங்க. பெரியப்பா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் பெரியப்பா. சரி வாங்க போலாம். வாமா. போகும்போது வழியில யார் வராங்கன்னு பார்த்து போகணும். தெரியாம போனா இப்படிதான். இந்தா, இந்த பூவை வச்சுக்கோ. நீங்க கால்ல மிதிச்ச பூவை நான் எப்படி தலையில வைக்க முடியும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீ என் தலைக்கு வந்திருந்தா உனக்கு மரியாதையா இருந்திருக்கும். இப்ப பாரு, நீ இன்னும் எத்தனை பேர் கால்ல மிதிப்பட போறியோ? ஏய், என்னடி பண்ற? இந்த சின்ன விஷயத்துக்காக யாராவது இப்படி பண்ணுவாங்களா? எதுக்கா சின்ன விஷயம்? நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டா அது எதுவா இருந்தாலும், அது யார்கிட்ட இருந்தாலும் எனக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடணும். முடியாதுன்னு அடம் பிடிச்சாங்கன்னு வையேன், அதோட நிலைமை இதுதான். எனக்கு கிடைக்காதது வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுக்கா. நீ இன்னும் மாறவே இல்லை.
உன்னோட இந்த குணத்துக்காக தான் உன்னை நான் இந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் ஒன்ன மாதிரி ஆள் தான் வேணும். என்ன அக்காவும் தங்கச்சியும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா? அம்மா சினேகா, நீ சொன்ன மாதிரியே நிரஞ்சனாவை கூப்பிட்டு வந்துட்டேன். இனிமே நீ தான் பாத்துக்கணும். பெரியப்பா, இன்னைக்கு ஸ்னேகா யாருன்னு நீங்க பார்க்க தானே போறீங்க. வேதா குடும்பத்தோட 2வது மருமக நிரஞ்சனா தான். இனி நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க போலாம். ஏய், அவங்க தான் வேதவள்ளி, என்னோட மாமியார். ஞாபகம் இருக்குல்ல? இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீட்ல யார் யார் எப்படின்னு ஃபுல்லா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். வா. அத்தை, அத்தை, இது நிரஞ்சனா, என் பெரியப்பா பொண்ணு. வணக்கம் சம்பந்தி. என்னோட தங்கச்சி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அத்தை. உன்னை சின்ன வயசுல பார்த்தது ஆள் அடையாளமே தெரியல. ஆனா நீங்க அன்னைக்கு பார்த்த மாதிரியே இப்பவும் இருக்கீங்க. அதே கம்பீரம், அதே அழகு, எதுவுமே கொஞ்சம் கூட மாறல. பின்றாலே. எப்போ கல்யாணம்? வரன் பாத்துக்கிட்டு இருக்கோம் சம்பந்தி அம்மா. ஆஹா, சினேகாவுக்கு அமைஞ்ச மாதிரி நல்ல குடும்பமா அமைஞ்சா உடனே கல்யாணம் தான். எல்லாம் நல்லபடியா அமையும். ரொம்ப சந்தோஷமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னா சஞ்சய், சஞ்சய், போ போ. இருக்கா? பார்த்து வரக்கூடாதா? பார்த்துதான் மாமா வந்தேன். உங்களை பார்த்துக்கிட்டே வந்தனா அதான் கீழே என்ன இருக்குன்னு பார்க்கவே இல்ல மாமா. நீ யாரு? என்ன தெரியலையா மாமா? நான் தான் நிரஞ்சனா, உங்க ஸ்னேகா அண்ணியோட தங்கச்சி மாமா. நிரஞ்சனா நீயா? எப்படி இருக்க? நீங்களே சொல்லுங்க, நான் எப்படி இருக்கேன்? நல்லா வளர்ந்துட்ட. சரி, அப்புறம் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? முடிஞ்சிருச்சு மாமா, MBA வித் டிஸ்டிங்ஷன். ஓ சூப்பர், ஆல் தி பெஸ்ட். சோ நெக்ஸ்ட் என்ன பிளான்? அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. சரி, அதுக்கு நீ என்ன சொல்ற? இந்த மாதிரி என் விருப்பத்தை கேக்குற மாப்பிள்ளை யாராவது கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நீ இன்னும் மாறவே இல்ல, அப்படியே இருக்க. கூடவே பிறந்த குணம் மாமா, எப்பவும் போகாது. சரி, உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல மாப்பிள்ளையே அமைவான். ஆல் தி பெஸ்ட். கொஞ்சம் இரு. சாமி, என்னங்க கொடுங்க. ஏய், என்னடி சொல்ற மாப்ள? நான் முடிவு பண்ணிட்டேன்க்கா, என் கழுத்துல தாலி கட்ட போறவரு இவர்தான். ஹே, சூப்பர் ரீ. எங்க இவனை பிடிக்கல வேண்டான்னு சொல்லிடுவியோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா? அது எப்படிக்கா? பிரைஸ் அடிக்க போற லாட்டரி டிக்கெட்டை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா?
இது அந்த டேய் தட்டுல வைங்க சஞ்சய், எங்கடா நிலாவும் அவங்க அம்மாவும் இன்னும் வரலையா? தெரியல, வந்துருவாங்க. டைம் ஆகுதுடா. எங்க இருக்காங்கன்னு கேளு. பூஜை ஆரம்பிக்க போகுது. ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளு. இதோ பண்றேம்மா. சீக்கிரமா பண்ணு. வந்தாங்கன்னா முன்னாடி கூட்டிட்டு வந்து உட்கார வை. சரிம்மா. ஹலோ ஹலோ நிலா, எங்க இருக்கீங்க? வந்துட்டு இருக்கோம் பீம்பாய். சரி, அதான் எங்க இருக்கீங்க? எங்க இருக்கோம் அங்கிள்? அங்கிள் இப்ப நம்ம எங்க இருக்கோம்? எவ்வளவு நேரம் ஆகும் கோயிலுக்கு போறதுக்கு? பக்கத்துல வந்துட்டோமா, 2 நிமிஷத்துல ரீச் ஆயிடுவோம். ஹலோ கேட்டுச்சா? கிட்ட வந்துட்டோமா, 2 நிமிஷத்துல ரீச் ஆயிடுவோம். சரி நிலா, ஓகே ஓகே. நீங்க இங்க வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. எங்க அம்மா தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உன் அம்மாவை பார்க்கணுமா? இங்கேயும் அப்படிதான். சரி ஓகே, சீக்கிரம் வாங்க. ஓகே பீம்பாய். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முக்கியமான வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்துட்டாங்க, 2 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. சரி. என்ன நிலா, உன் ஃப்ரெண்டு நீ எப்படா வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க போல. விது, இன்னைக்கு பூஜையில நீயும் நானும் தான் சீஃப் கெஸ்ட். என் ஃப்ரெண்டை விட அவங்க அம்மா தான் நம்மள பார்க்கணும்னு ரொம்ப வெயிட் பண்றாங்க. அதுக்கு தான் இங்கேயும் அப்படிதானே சொன்னியா? ஆமா. நீயும் அவங்கள பார்க்க ஆர்வமா தானே இருக்க? ஆமா நிலா, என் நிலாவுக்கு யாரு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்கன்னு நான் பார்த்தே ஆகணும்ல. அப்பா, பூஜை தட்டை வாங்கிட்டு போயிடலாம். ஒரு பூஜை தட்டை மட்டும் கொடுங்க. நீங்க போய் அப்படி உட்காருங்க. சரிங்கம்மா. வாங்கிக்கோங்கம்மா. இந்தாம்மா. சரிங்க. அம்மா நீங்க வாங்க, உட்காருங்க. இந்த தட்டை வாங்கிக்கோங்க. நான் சொல்லும்போது பூ போடுங்க. நிலா, எங்க உன் பீம்பாய் ஆளே காணோம்? சீஃப் கெஸ்டை ரிசீவ் பண்ண வரலையா? சார் சொல்லுங்க. வெத்தலை கேட்டிருந்தேன். வெத்தலை எங்க? இங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா. எத்தனை பேருமா இருக்காங்க இங்க? என்னையும் சேர்த்து 8 பேர். 8 பேரா? ஒரு ஆள் குறையுதேமா. நான் போய் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. அம்மா, வாங்கம்மா, பூஜைக்கு வாங்கம்மா. நாங்க சுமங்கலி பூஜை பண்றோம், வாங்க. பாப்பா, நிலா, ஏன் இவ்வளவு லேட்டு? என் அம்மா தான் பீம்பாய் கிளம்புறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க. சரி, எங்க அவங்கள காணோம்? இங்க தானே இருந்தாங்க. என் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்க பீம்பாய். இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. பாப்பா, அம்மா அர்ச்சனை தட்டு வாங்கினாங்களா, அநேகமா சாமிக்கு அர்ச்சனை பண்ண தான் போயிருப்பாங்க. சரி வா, நம்ம உள்ள போவோம்.
பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது. சாமி பார்த்துட்டு வந்தாங்கன்னா பூஜை நடக்கிற இடத்துக்கு தான் வரணும். வா அண்ணா வாங்கப்பா வா. வாங்கம்மா உட்காருங்கம்மா. இப்படி சாமி வந்துட்டாங்க சாமி. பூஜையை சீக்கிரம் ஆரம்பிங்க. உட்காருங்க.